ஜிஆர்ஐயின் நேற்று இன்று நாளை யுஜிசி MMTTC ஜிஆர்ஐ சமூக அறிவியல் பாட நெறியியல் தொடர்பாக ஏற்பாடு செய்திருந்த 2 வார கால இணைய வழி புத்தாக்க பயிற்சியின் நிறைவு நாள் நிகழ்வு 9/6/2025 தேதியன்று நடைபெற்றது. இந்த நிகழ்வில் அன்னை தெரேசா மகளிர் பல்கலைக்கழகத்தின் மேனாள் துணைவேந்தர் டாக்டர் மணிமேகலை அவர்கள் கலந்து கொண்டு நிறைவு விழா உரையாற்றினார். சமூக அறிவியல் புல தலைவர் பேராசிரியர் டாக்டர் KS நக்கீரன், ஒருங்கிணைப்பாளர் இணை பேராசிரியர் டாக்டர் ஸ்ரீதேவி, இணை பேராசிரியர் டாக்டர் தேவகி ஆகியோர் உரையாற்றினர். நமது பல்கலைக்கழகத்தில் பள்ளி மாணவர்களுக்காக இளம் விஞ்ஞானிகள் பயிற்சி முகாமின் நிறைவு விழா 9/6/2025 தேதியன்று நடைபெற்றது. இந்த நிகழ்வில் நமது பல்கலைக்கழக மாண்புமை துணைவேந்தர் என் பஞ்சநந்தம் அவர்கள் கலந்து கொண்டு பயிற்சி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கினார். இதற்கான ஏற்பாடுகளை முகாமின் ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் ராமசுப்பு அவர்கள் செய்திருந்தார். நமது பல்கலைக்கழக கல்வியியல் துறையில் கல்விக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் பாரதிதாசன் பல்கலைக்கழக பேராசிரியர் டாக்டர் ராம் கணேஷ், தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழக பேராசிரியர் டாக்டர் சீனிவாசன் ஆகியோர் புறநிலை வல்லுநர்களாக கலந்து கொண்டு ஆலோசனை வழங்கினர். நமது பல்கலைக்கழக நுழைவாயிலில் புதிதாக நிறுவப்பட்டுள்ள பல்கலைக்கழக அடையாள நிலுவையை நமது பல்கலைக்கழக மாண்புமை துணைவேந்தர் என் பஞ்சநந்தம் அவர்கள் திறந்து வைத்தார். நமது பல்கலைக்கழகத்தில் கல்வி தரத்தை மதிப்பீடு செய்வதற்காக தேசிய தர நிர்ணய குழு NAC கமிட்டி 2025 ஜூன் 16, 17 மற்றும் 18 ஆகிய தேதிகளில் வருகை தந்து மதிப்பீட்டு ஆய்வு செய்ய உள்ளது. நேரடி மற்றும் இணைய வழியாக நடைபெறும் இந்த ஆய்வில் கற்பித்தல், ஆராய்ச்சி, விரிவாக்கம், நிர்வாகம் உள்ளிட்ட 7 பரிமாணங்களில் நமது பல்கலைக்கழகம் கடந்த 5 ஆண்டுகளில் செய்த செயல்பாடுகளையும் சாதனைகளையும் ஆராய்ந்து பல்கலைக்கழகத்திற்கு தர குறியீடு வழங்க உள்ளது. ஆசிரியர்கள், அலுவலர்கள், மாணவர்கள், முன்னாள் மாணவர்கள் அனைவரும் முனைப்புடன் கலந்து கொண்டு உச்சபட்ச தர மதிப்பீட்டை பெற்று தருவதற்கு பாடுபட வேண்டும் என்று நமது பல்கலைக்கழக மாண்புமை துணைவேந்தர் டாக்டர் பஞ்சநந்தம் அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளார். நமது இலக்கான A++ தகுதியை பெற அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவோம். செய்தி ஒருங்கிணைப்பு முதுநிலை பேராசிரியர் ஓ முத்தையா, இயக்குனர், பல்கலைக்கழக கருத்துரு மையம். செய்தி வாசிப்பாளர் மா சதீஷ்குமார், இயற்பியல் துறை. ஒலிக்கலவை வெங்கடேஷ், வாழ்நாள் கல்வித்துறை. உங்கள் துறை செயல்பாடுகளும் இதில் இடம்பெற வேண்டுமா? நமது சென்டர் ஃபார் பப்ளிக் இமேஜ் பில்டிங் CPIB வாட்ஸ்அப்பில் நிகழ்வுகளை பதிவேற்றம் செய்யவும். நன்றி.